இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 286. இன்றைய நிகழ்வில் நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சாத்தூர் எஸ் ராமசாமி நாயுடு நினைவு கலையறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய முனைவர் விஜயலட்சுமி அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். விஜயலட்சுமி எங்களுடைய மாணவி. நம் அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியிலே எம்ஏ தமிழ் பயின்ற மாணவி. பல்கலைக்கழக நிதி நல்கையினுடைய நிதியினை பெற்று முனைவர் பட்ட ஆய்வு செய்த ஒரு ஆய்வாளர். இலக்கியங்களில் ஒளி இசை உணர்வு எனும் பொருண்மையிலே ஆய்வு செய்து தன்னுடைய முனைவர் பட்டத்தினை நிறைவு செய்த பெருமைக்குரியவர். விஜயலட்சுமி எப்பயுமே வகுப்பறையில இயல்பா இருப்பாங்க. அதிகமான இன்பம்னாலும் அதிகமான துன்பம்னாலும் எப்பொழுதுமே ஒரு புன்னகை தான். இதுதான் நான் விஜயலட்சுமிய அடையாளம் கண்டது. அதற்கு மேலாக அவர் ஒரு நல்ல கவிதை எழுதுவாங்க. எனக்கு நாங்கெல்லாம் விஜின்னு தான் அவங்கள கூப்பிடுறது ஒரு வழக்கம். அந்த குட்டி விஜயை கூட்டிட்டு வாங்க அப்படிதான் சொல்லுவோம் மாணவர்கள்ட்ட. அந்த மாதிரி வர்ணனை செய்யறதுக்கு, கவிதை எழுதுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக செய்வார்கள். இவர்களுடைய அந்த காலத்து நாட்களுடைய மாணவர்கள் எல்லாருமே நிறைய பேர் ஒரு கவிஞர் கூட்டமே இருந்தது தமிழ் துறையில. அதுல விஜயலட்சுமியோட கவிதையுமே நினைத்து நினைவுபடுத்தி பார்த்தேன். கவிச்சுடர் அப்படின்னு ஒரு நூல் வெளியிட்டோம். மாணவர்கள்ட்ட கவிதையெல்லாம் வாங்கி. அப்ப 6 மணி வரைக்கும் கூட மாணவர்கள் உட்கார்ந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்ப இந்த மாணவர்கள்லாம் இலக்கிய மன்ற கூட்டம்னா 5:30 மணி வரைக்கும் கம்பராமாயணத்துல ஏதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்து நாங்க இதுவே பேசுறோம் அப்படின்னா அவங்களே முன்வந்து பேசக்கூடிய ஒரு மாணவர்களாக இருந்த அந்த நினைவெல்லாம் எனக்கு இன்னைக்கு வந்துட்டே தான் இருந்தது. ஒரு கவிதை நான் அடிக்கடி வகுப்புல கூட சொல்லுவேன், விஜயலட்சுமியோட கவிதை எனக்கு பிடிச்சது இதுதான் அப்படின்னு. அலங்காரம் செய்யவில்லை குரங்கு என்றார்கள், விளையாடினேன் குரங்கு சேட்டை என்றார்கள், கேள்வி கேட்டேன் வாழ்த்தனம் என்றார்கள், வாழ்க்கைப்பட்டேன் குரங்கு கையில் பூமாலை என்றார்கள், குரங்கின் எச்சம் இருக்கத்தான் செய்கிறது மனித மனங்களில் எச்சமாக அப்படின்னு ஒரு கவிதை. எம்ஏ படிக்கிறப்ப அவங்க எழுதின இந்த கவிதை. மாதிரி கேட்டா நல்ல ஆய்வாளர். ரொம்ப கலகலப்பானவர்கள் அப்படின்னு சொல்றதை விட ரொம்பவுமே அமைதியா நூலகத்துல தனக்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து தனக்கு யாருடைய எழுத்துக்கள் பிடிக்குமோ அதை தேர்வு செய்து படிக்கக்கூடிய ஒரு மாணவியாக விஜயலட்சுமி இருந்தார். அதனாலதான் ஒரு 4-5 ஆண்டுகள் இப்ப பணி அனுபவம் பெற்ற பேராசிரியராக சிறப்பு பெற்று இருக்கிறார் அப்படிதான் சொல்லணும். அதனால அந்த படிக்கக்கூடிய காலத்திலே தன்னை வளர்த்து கொண்ட படைப்பாற்றல் தளத்திலே தன்னை வளர்த்து கொண்ட ஒரு மாணவியாக இருக்கிறார். கண்டிப்பாக நிச்சயமாக பல படைப்பாள மாணவர்களை உருவாக்கக்கூடிய பேராசிரியராகவும் இருப்பார் என்றுதான் நான் எண்ணுகின்றேன். நல்ல தலைப்பு. இலக்கியத்துல ஒளி இசை உணர்வு அப்படிங்கிறது நானுமே அது என்ன மாதிரி அதை கொண்டு போறீங்க அப்படிங்கறதுல அடிக்கடி அவங்ககிட்ட கேட்டிருக்கேன். இன்னைக்கு கூட விஜய் நீ இயங்கியல் கோட்பாடு தானே? இல்லம்மா நான் ஒளி இசை உணர்வு அப்படின்னு. எப்பயுமே வித்தியாசமாக ஒரு தலைப்பை தனக்கான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு அதிலே பயணம் செய்வது அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு செயல். வகுப்பறையில் எப்ப பார்த்தாலும் ஒரு புத்தகத்தோட தான் அமர்ந்திருப்பாங்க. விஜயலட்சுமி அப்படித்தான் எனக்கு கண் முன்னாடி காட்சி வர்றாங்க. நல்ல தொடர் வாசிப்பாளராக இருக்கக்கூடிய மாணவி, நல்ல ஆய்வு மாணவி, எல்லோருடனும் இயல்பாக பழகக்கூடிய ஒரு மாணவியாக அவர் இருந்தார். இன்று கூட ஒரு நல்ல நூலை தான் அவங்க தேர்வு செஞ்சிருக்காங்க. விஷ்ணுபுரம் சரவணன் அவர்களினுடைய கயிறு அப்படிங்கிற நூல். நமக்கெல்லாம் தெரியும் 2025 விஷ்ணுபுரம் சரவணன் ஒற்றை சிறகு ஓவியா பால சாகித்ய அகாடமி விருது வாங்கின ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு கதை சொல்லி ஒரு கட்டுரையாளர், கவிஞர். அவருக்கு ஒரு பன்முகம் இருக்கு. அந்த பன்முக படைப்பாளரினுடைய எழுத்தை தேர்ந்தெடுத்து வருகின்றார். விஜயலட்சுமி அவர்களை, நம் மாணவி விஜயலட்சுமி அவர்களை இந்த அவையிலே நான் அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய கயிறு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெரும் மகிழ்ச்சி உங்களுடைய மாணவி என்று சொல்லிக் கொள்வதால் ஐயா அம்மா உங்களுக்கு என்னுடைய நன்றி கடந்த வணக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் ரொம்ப பரந்துபட்டது. தொல்காப்பியம் படிக்கிறோம், இந்த தொல்காப்பியத்துல தொன்மை காண்போம், அறிவியல்ல உச்சத்துல இருக்கோம். ஆனா நம்ம கூடயே இருக்கக்கூடிய, நம்மளை பார்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளுடைய உளவியலை பார்க்கிறது ரொம்ப அரிதான ஒன்று. இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல எதற்கான இலக்கியம் அதிகமாக தேடப்படுகிறது அப்படின்னா குழந்தைகளுக்கான இலக்கியம். ஏன்னா இன்னைக்கு சமூகம் கைகளில் சுருண்டு விட்டது அப்படின்னு சொல்றோம். கைக்குள்ள அடக்கி வச்சிருக்கோம் நம்ம. அந்த கைபேசி இந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தை பறந்துபட்டு காட்டுகிறது தேவையில்லாத செய்திகளோடு.
ஆனா அதனால இன்னைக்கு இருக்க சூழல்ல நமக்கு ஒரு சமூக பொறுப்பு இருக்கு. என்ன இந்த குழந்தைகளுக்கு நாம எதை சொல்லி கொடுக்குறோம், நம்ம எதோ சொல்ல போறோம். ஏன்னா நம்மளை பார்த்து படிக்குது அந்த குழந்தை. எந்த குழந்தையும் பசை சொற்களை தானாக பேசுவதில்லை, எந்த குழந்தையும் திருக்குறளை தானாக ஒப்பிப்பதில்லை. நாம அதுக்கு சொல்லி கொடுக்குறோம். அந்த குழந்தைங்க நம்மளை பார்த்து கத்துக்குது. நம்ம கூட நம்ம பக்கத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு நம்மளை பார்த்து படிக்கிற அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்க போறோம் அப்படிங்கிற இந்த சமூக பொறுப்புல நான் தேடின ஒரே ஒரு நூல் தான் கயிறு. இந்த நூலை எழுதிய ஆசிரியர் விஷ்ணுபுரம் சரவணன். அந்த நூலுடைய விலை ₹1 தான். ₹1 ஒரு சமூகத்துக்கான கருத்தை ஒரு ஆசிரியர் சொல்ல முடியுமா அப்படிங்கறத நான் தேடினப்போதான் இந்த புத்தகத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வந்தது. எங்க அம்மா சொன்ன உடனே, நம்ம அம்மா எப்பயுமே புதியதை தேடக்கூடிய விருப்பம் உடையவர். நம்ம அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம அம்மா சொன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நூலை தேட வேண்டும் என்ற நோக்கத்தில் தேடியதான் இந்த நூல். கயிறுன்னவனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, கயிறு பல வகையில இருக்கு. விவசாயத்துல பயன்படுத்துறோம். ஏன் ஒருவருடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வதில் கூட ஒரு கயிறை பயன்படுத்திக் கொள்வோம். ஆனா இந்த ஒரு கயிறு, அந்த அட்டை படமே ஒரு வேறுபாடு மிகுந்தது. ஒரு 2 குழந்தைங்க ஒரு கயிறை உருண்டைய கட்டி, அதுவும் ஒரு நிற கயிறு இல்ல, பலவிதமான ஒரு கயிறை கட்டி இந்த கீழே தள்ளுவது போல, இதயத்திலிருந்து கீழே தள்ளுவது போன்ற அட்டை படம். அதுதான் கயிறு என்கிற நூல். மொத்தம் 16 பக்கம் தான். ஒரு சிறுகதை, ஒரு மிகச்சிறிய சிறுகதை. அந்த சிறுகதையில ஒரு உலகத்தை இவர் படைச்சு காட்டுறார். குழந்தைக்கு என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த கதையினுடைய நோக்கமாக இருக்கு. எப்பயுமே எந்த குழந்தையும் ஏன் கற்றுக்கொள்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதில்லை. இப்போ ஒரு நம்ம முன்னோர்களுடைய காலத்துல வீட்டு வாசல் படியில மஞ்சள் தடவி குங்குமம் வைப்பது ஒரு அறிவியல் காரணம். ஒரு கிருமி நாசினி உள்ள வரக்கூடாது, ஒரு கிருமிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டது. அப்படியே காலப்போக்குல ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்காமல் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறோம், மஞ்சள் நிறத்துல வாங்கி வண்ணம் அடிச்சுக்கிறோம். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு எழுதப்பட்டதுதான் இந்த கயிறு என்கிற சிறுகதை. இந்த கயிறு என்கிற சிறுகதையினுடைய ஆரம்பமே எப்பயுமே தொடக்கம் சரியாக இருக்கணும் இல்லையா? விஷ்ணுபுரம் சரவணன் அவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். விஷ்ணுபுரம் என்ற ஊரில் பிறந்தவர். மிகச்சிறந்த எழுத்தாளர். நிறைய குழந்தைகளுக்கான இலக்கியம் படைப்பது வல்லவர். வானத்துடன் டூ, சின்ன குழந்தைங்க சொல்லும், உங்கூட டூ, உங்கூட பழம், உங்கூட காய் அப்படிலாம் சொல்லுமா இல்லையா? அது மாதிரி வானத்துடன் டூ என்ற நூலை எழுதியவர். நிறைய குரங்கு, கதை கதையாம் காரணம்ன்ற நிறைய நூல்களை எழுதியவர். அந்த நூல்கள்ல ஒன்றுதான் கயிறு. கயிறு 2012 எழுதப்பட்ட ஒரு நூல். ஒரு சிறுகதை. ஒரு குழந்தை வேகமா ஓடி வருது. அம்மாட்ட அம்மா என் கைய பாருங்க, கையில நல்லா இருக்கா அப்படின்னு காட்டு. அந்த கையில ஒரு மஞ்சள் நிற கயிறு கட்டப்பட்டிருக்கு அந்த குழந்தையோட கையில. அதை பார்த்த அம்மாவுக்கு ஒரே அதிசயம். அந்த அம்மா படிக்காதவங்க இல்ல, ஒரு நல்ல படித்து கணினித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஒரு அம்மா. பார்த்தவனே நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம், 4 அடி, ஏண்டா உனக்கு யார் இந்த கயிறை கட்டி விட்டா அப்படின்னு கேட்டிருப்போம். ஆனா அந்த அம்மா, தம்பி இது யாரு கட்டி விட்டா, அந்த அதிர்ச்சியை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாரு கட்டி விட்டா, அவங்க கிட்ட போய் இது எதுக்காக கட்டி விட்டாங்கன்னு கேளு அப்படிங்கிறாங்க. இப்போ தந்தை பெரியார் சொல்ற, சுதந்திரமாக ஒரு அறிவை கற்றுக்கொள்ள வழி செய், அதுதான் உன்னை என்ன செய்யும், முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். ஒரு கஷ்டப்படுத்தியோ துன்புறுத்தியோ சொல்லக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுங்கிறது மறந்து போயிடும். சுதந்திரம் அந்த குழந்தையை விடுன்னு சொல்றாரு தந்தை பெரியார். அதற்கேற்ப இந்த சிறுகதையை ஆசிரியர் நகர்த்தி செய்கிறார். ஒரே ஒரு வாரம் தான், ஒரு வாரம் நடக்கக்கூடிய நிகழ்வை கதையாக சொல்கிறார். அந்த குழந்தைகிட்ட அம்மா சொல்றாங்க, இதை என்ன காரணத்துக்காக கட்டி விட்டாங்கப்பா, நீ போய் கேட்டுட்டு வா அந்த அன்னைகிட்ட அப்படிப்போ அந்த பையன் மறுநாள் போய் அந்த பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்க கடையில கேட்கிறான், அண்ணே இந்த கயிறை எதுக்கு கட்டி விட்டீங்க, எனக்கு எங்க அம்மா கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு. அந்த அண்ணன் சொல்றா, ஒண்ணும் இல்லடா, அழகுக்காக தான் அவனை கட்டி விட்டேன் அப்படிங்கிற அந்த கடைக்கார். இந்த பையனும் வேகமா மறுநாள் வேகமா ஓடி போய் சாயந்தரம் அம்மாவை எதிர்பார்த்து இருந்து சொல்றான், அம்மா இது வேற ஒரு காரணத்துக்காக இல்லையா, சும்மா அழகுக்காக தான் அந்த அண்ணன் கயிறை கட்டி விட்டாங்களாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, தம்பி அழகுக்காகத்தான் நல்லா இருக்கு, ஏன் நீ நீல நிற கயிறுல ஒரு கயிறு கட்டிக்கோ, நீல நிறத்துல ஒரு கயிறை கட்டிக்குவோம், கட்டிக்கிறியா, ஏம்மா இது நல்லா இல்லையான்னு கேட்கிறான் அந்த பையன். உன்னுடைய பள்ளிக்கூடத்து சீருடைக்கு நீல நிற கயிறு பொருத்தமா இருக்குண்டா தம்பி, அதனால நீல நிறத்துல நீ கட்டிக்கோ, நாளைக்கு போய் அந்த அண்ணன்ட்ட என்ன கேளு, அண்ணே நான் நீல நிறத்துல இந்த கயிறு கட்டிக்கவா அப்படின்னு கேளுன்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு அந்த பையன் ஓடுது.
அந்த பள்ளிக்கூட நிகழ்வை முடித்து மாலை நேரத்துல அந்த கடையை தேடி ஓடுது. அந்த அண்ணன்ட்ட கேக்குறாங்க, அண்ணே நான் நீல நேரத்துல கயிறு கட்டிக்கிட்டா என்னுடைய பள்ளிக்கூட சீருடைக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு கேக்குது. அந்த அண்ணன் சொல்றாங்க, அதெல்லாம் கட்டவே கூடாது, இந்த நேரத்துலதான் நீ கட்டணும் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாரு. அந்த குழந்தை ஓடி வந்து சொல்லுது அவர்கிட்ட, அம்மா அப்படி கட்டக்கூடாதான், இந்த நேரத்துலதான் நம்ம கட்டணுமா, ஏண்டா தம்பி அப்படின்னு கேக்குறாங்க அவங்க அம்மா. அம்மா இதுதான் நம்ம அடையாளமா? அந்த அண்ணன் சொல்றாங்கம்மா, குழந்தை தானாக கற்றுக்கொள்வதில்லை, தானாக ஜாதி பார்ப்பதில்லை, இனம் பார்ப்பதில்லை, நாம தான் அந்த குழந்தைக்கு கற்றுத்தருகிறது, இந்த சமூகம் தான் கற்றுத்தருகிறது என்ற கருத்தை அடித்தளமாக மிக தெளிவாக ஆசிரியர் பதிவு செய்கிறார். இதுதான் நம்ம அடையாளமாமா? அந்த பையனுக்கு சொல்லி தர்றாங்க, இதான் நம்ம அடையாளமா, நான் இதைத்தான் கட்டிக்கணுமா? இந்த சமூகத்துல எத்தனையோ விஷ செடிகள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஒரு நச்சுத்தன்மை உடைய கருத்துக்களை விதையாக தூவிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த சமூகம். அதுல ஒரு பகுதியை ஆசிரியர் இங்கு பதிவு செய்கிறார். இதுதான் நம்ம அடையாளமாமா, நம்ம இந்த கயிறுலதான் இந்த நிறத்துலதான் கயிறு கட்டிக்கணுமா அப்படின்னு. சரின்ட்டு அம்மா கேக்குறாங்க, உன்னுடைய நண்பன் பேர் என்னடான்னு கேக்குறாங்க. என்னுடைய நண்பன் பேரு அம்பேத்துமா அப்படின்னு. அவன் பேர் என்ன பேருப்பா? அம்பேத்து அப்படின்னு. சரி, அப்போ உன் நண்பனுக்கும் இந்த கலர்ல கயிறு கட்டி வாங்கி விடலாம்ல நீ, அவனுக்கும் இதே கலர்ல கயிறு ஒண்ண வாங்கி அவன் கையில கட்டி விடுன்னு சொல்றான். இருவரும் நெருங்கிய நண்பர்கள். செழியனும் அந்த அம்பேத்துங்கிறது ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அப்போ அவன் சொல்றான், அம்மா நீங்க சொன்னது நல்ல ஐடியாவா இருக்குமா, நல்ல யோசனையா இருக்கு, நாளைக்கே நான் என்ன செய்யறேன், அதே நேரத்துல இந்த மஞ்சள் நிறத்துல என் நண்பன் அம்பேத்துக்கும் ஒரு கயிறு வாங்கி கட்டி விடுறேன் அப்படின்னு. சரின்ட்டு கடையில போய் கேக்குறான் அந்த பையன், அண்ணே இதே கலர்ல என் நண்பனுக்கு ஒரு கயிறு கொடுங்க அப்படின்னு. அவன் இதை கட்டவே கூடாதுடா அப்படிங்க. ஏன்னே கட்டக்கூடாதுன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறார். அவருக்கு கோபம் வருது, இதை கட்டக்கூடாதுடா, நம்ம தான் கட்டணும். ஏன்னே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம எல்லாம் பெரிய ஆளுங்க, அவங்க நமக்கு கீழடா அப்படின்னு. இந்த பாகுபாட்டை அந்த குழந்தையிடம் சமூகத்துல நம்ம தான் அதுக்கு திணிக்கிறோம். நான் சொல்றேன், அவங்கெல்லாம் நமக்கு மேலடா, நம்ம அவங்களுக்கு மேல, அவன் நமக்கு கீழே, அவன் இந்த நேரத்துல கயிறு கட்டவே கூடாது அப்படின்னு. அப்ப இவனுக்கு ஒரே வருத்தம். போய் அம்மாட்ட சொல்றான், அம்மா அந்த அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா, அம்பேத்து நம்மளை விட கீழ்மைப்பட்டவன் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஏன்டா அப்படின்னு கேட்டா அவன் சொல்றான், அம்மா அம்பேத்து என்னை விட நல்லா படிப்பான், எந்த போட்டிகளிலும் முதல் பரிசு வாங்கக்கூடியவன், அவன் என்னை விட உயர்ந்தவன் தானம்மா, அவன் என்னை விட தாழ்ந்தவன் இல்லை அப்படின்னு. உடனே அம்மா கேட்டாங்க, பரிசும் மார்க்கும் வாங்குறதுனால மட்டும் அவனோட உயர்ந்தவன்னு சொல்றியா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அவன் பரிசு வாங்கலைனாலும் அவன் நண்பன், எனக்கு நிகரானவன், எனக்கு ஒப்புமையானவன்மா அப்படின்னா. ஒரு குழந்தை எப்படி பேசுது, ஆனா அந்த குழந்தைக்கு சமூகத்தை நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பதிவு செய்கிறோம். அந்த குழந்தை சொல்லுது, கண்டிப்பா அந்த அம்மா சொல்லி விடுறாங்க, நாளைக்கு காசும் தர்றேன்டா, அந்த அண்ணன்ட்ட போய் என்ன செய்யும், காசு கொடுக்குறேன், வேணா காசு வாங்கிட்டு ஒரு மஞ்சள் நிற கயிறு கொடுங்கன்னு கேளு அப்படின்னு. அப்ப இந்த பையன் நினைச்சு பாக்குறான், பள்ளிக்கூடத்துல ஒரு நாள் ஒரு அரையாண்டு தேர்வு நடந்துட்டு இருக்கு. அதுல அங்க ஒரு குழந்தைக்கு பேனா உடைஞ்சு போகுது, எழுத முடியல. அதே கடைக்கார்ட்ட அந்த பொண்ணு போய் கேக்குறா, அண்ணே என்கிட்ட காசு இல்ல, நாளைக்கு நான் தர்றேன், எனக்கு ஒரு பேனா கொடுங்க தேர்வு எழுத அப்படின்னு கேக்குறேன். ஆனா அவர் என்ன செஞ்சாரு, கொடுக்கவே இல்லை. இந்த குழந்தை, இந்த செழியன் அதை நினைச்சு பாக்குறா, அன்னைக்கு காசு கொடுத்துமே அந்த அண்ணன் என்ன செய்யல, தேர்வு எழுதுவதற்கு ஒரு பேனா கொடுக்கல. ஆனா காசே இல்லாம நம்ம கையில கயிறு கட்டி விடுறாரு. காசு கொடுத்தும் நம்ம ஒரு கயிறு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த பையன் போய் கேட்டு பாக்குறான். அவர் என்ன செய்யறாரு, கொடுக்கவே இல்லை. அவருக்கு கோபம், இதை பத்தி நீ பேசவே கூடாது அப்படின்னு அந்த பையனை விரட்டி அடிச்சிடும். இந்த பையனுக்கு ஒரே மன வருத்தம், வேகமா வீட்டுக்கு ஓடுறான். அம்மாவை அங்கங்க தேடுறான், அம்மா இல்ல. சமையல் அறையில இருக்காங்க. ஓடி வந்தவனே அம்மா என்னடா நடந்தது தம்பின்னு கேக்குறாங்க. கையை காட்டுறான், கயிறு காணும். என்னடான்னு கேட்டா, என்னுடைய நட்பை பிரிக்கக்கூடிய அந்த கயிறு எனக்கு பயமா இருக்குமா, என் நட்பு அது பிரிச்சிருமோன்னு பயமா இருக்கு, நான் என்ன செஞ்சுட்டேன், அந்த கயிற்றை அந்த கடைக்காரன் முன்பே கலற்றி எரிந்து விட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த குழந்தை. இதுதான் அந்த கதை. கயிறு என்ற ஒரு ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அதற்கான பொருளோடு இந்த கதை நகர்கிறது. இந்த கதையில ஆசிரியர் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ரமேஷ், முகேஷ், சுரேஷ் அப்படி அவர் பெயர் வைக்கல. இந்த கதாபாத்திரங்களுக்கு நல்ல தமிழ் பெயர்களாக செழியன், வளர்மதி, கயல்விழி, தங்கை,
நண்பர்கள் அவருடைய பெயர்கள் எல்லாம் தமிழ் பெயர்களாகவே இருக்கிறது. இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு அது முக்கியம் இல்லையா? அழகா இன்னைக்கு என்னென்னமோ மாடல் என்ற பேர்ல என்னென்னமோ பேர் வைக்கிறோம். அழகா முகிஷாங்கிறோம். எரும மாடுன்னு பிள்ளைகளை கூப்பிட்டு மகிஷான்னு வைக்கிறோம். மகிஷம்னா எருமை. பிள்ளைய எப்படி கூப்பிடுவோம்? எரும மாடு இங்க வா, மகிஷான்னு தான் நீ கூப்பிட்டு இருக்கோம். நம்ம என்ன பேரை சொல்லி பிள்ளைங்களை கூப்பிடுறோங்கிறது யாருக்கும் இங்கு நினைவு இல்லை. ஏன்னா நாங்க நவீன மாற்றம் என்ன செய்வோம், மாடனா மாறிட்டு வரோன்ற காலத்துல இருக்கக்கூடிய சூழல்ல விஷ்ணுபுரம் சரவணன் என்ன செய்யறாரு, குழந்தைங்களுக்கு நல்ல தமிழ் பெயர்கள் அங்க சொல்றாரு. இன்னொன்னு அவர் சொல்றார், குழந்தை எதையும் ஆழமாக சிந்திக்கும் என்பதையும் பதிவு செய்கிறார். அந்த குழந்தை சிந்திக்குது. அன்னைக்கு காசு இல்லாம ஒரு பேனா கொடுக்கல அந்த சமூகம். எப்பேற்பட்ட சமூகம் பாருங்க. ஒரு குழந்தையை முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லக்கூடியது கல்வி. அந்த கல்வி எழுதுவது, அந்த கல்வியில் தேர்வினை எழுதுவதற்கு ஒரு பேனா கொடுக்கல அவரு. நாளைக்கு தர்றேன்னு சொன்ன அந்த பொண்ணுகிட்ட ஒரு பேனா கொடுக்கல. ஆனா காசே இல்லாம நம்ம கையில இவன் ஏன் கயிறை கட்டி விடுறான் அப்படிங்கிறது யோசிக்குது. முதுமுனைவர் இளங்குமரனார் சொல்லுவாரு, குழந்தை பேசாம அமைதியா சொன்னதை கேட்டு உட்கார்ந்துருந்தா அதை நல்ல பிள்ளைன்னு சொல்றோம். ஆனா அப்படி வளர்க்கக்கூடிய குழந்தையை நம்ம என்ன செய்யறோம், வருங்காலத்துக்கு நொண்டி குழந்தையாக வளர்க்கிறோம். வருங்கால சமுதாயத்தை நொண்டி சமூகமாக வளர்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாரு இளங்குமரனார் சொல்றோம். அப்படிதான் சொல்றோம். எவ்வளவு சேட்டையே செய்யும், எவ்வளவு ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிறத இங்க அந்த ஆசிரியர் அப்படி சொல்லிட்டு போறாரு. இந்த குழந்தை என்ன செய்யுது, திருப்பி போய் கேள்வி கேட்குது அந்த அண்ணன். அப்படியே அமைதியை விடல, சுதந்திரமாக அது கேள்வி கேட்க வைக்கிறார். அந்த அம்மா நினைச்சிருந்தா அன்னைக்கே சொல்லிடுறான், தம்பி இது வந்து ஜாதி கயிறு, ஜாதினா என்னன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைகிட்ட இது இனத்தை சுட்டக்கூடிய கயிறுன்னு அன்னைக்கே சொல்லியிருந்தா, ஓ அப்ப நம்ம பெரிய இனம் போல அப்படின்ற அந்த வித்து அந்த குழந்தையோட மனசுல விழுந்திருக்கும். அந்த அம்மா அதை அப்படி நகர்த்தல. இதுக்கு என்ன காரணம்னு கேளுடா, இது எதற்காக இந்த கயிறு, கேளுன்னு சுதந்திரமாக கற்க விடுது. சுதந்திரமாக கற்க அந்த குழந்தை என்ன செய்யுது, தேட ஆரம்பிக்குது. ஏன் இந்த கயிறு, இந்த கயிறு கட்டியவன் எப்படின்னு அந்த குழந்தை சிந்திக்க ஆரம்பிக்குது. அந்த கயிறு கட்டி கிடைக்காரு எப்பேற்பட்டவரு, ஏன் அன்னைக்கு இப்படி இருந்தாரு, நம்ம கிட்ட மட்டும் ஏன் இப்படி இருக்காரு, ஏன் நம்மகிட்ட மட்டும் காசு வாங்காமலே கட்டி விடுறாரு, காசு கொடுத்தா கூட என் நண்பனுக்கு இந்த கயிறை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையே இந்த குழந்தை என்ன செய்யுது, சிந்திக்க ஆரம்பிக்கிறது. குழந்தைகளை சுதந்திரமாக சிந்திக்க விடுங்கள். அது என்ன செய்யும், அதற்கான முடிவை இது தேர்ந்தெடுக்குங்க. இந்த குழந்தைகள், நிகழ்க்கூடிய குழந்தைகள் ரொம்ப நம்மளை விட அறிவாளிகள்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியாத கேள்வியை கூட, விடை தெரியாத கேள்வியை கூட அது கேட்கும். நம்ம என்ன செய்வோம், வாழ்த்தணும்னு சொல்லுவோம். எங்க அம்மா வழி நடத்தி சென்றது போல நாங்க எழுந்தது மாதிரி அது வாழ்த்தணும்னு சொல்லிட்டு போதும். நம்மளை விட புத்திசாலிகள். அது வந்து கூர்மையா கவனிக்குது இந்த உலகத்தை. எவ்வளவோ கற்றுக்கொள்கிறோம். ஆனா கூட இருக்கிற அந்த குழந்தையை பற்றி யோசிக்க மறுக்கிறோம். ₹1 கயிறு என்ற ஒரு ஒத்த சொல்லுல ஒரு கதையை நகர்த்துகிறார். இந்த குழந்தையை சிந்திக்க வைக்கிறார். 1 வார காலமாக நட்பு என்பது இந்த குழந்தையோட மனசுல எப்பேற்பட்டதாக அமைகிறது. நம்ம தான் அதுக்கு சொல்லிக் கொடுத்தோம் அப்படிங்கிற கருத்தை மிக தெளிவாக பதிவு செய்கிறார் விஷ்ணுபுரம் சரவணன். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இந்த சமூகத்துல எத்தனையோ இனக்கொலைகள் நடக்கதான் செய்யுது. பிஞ்சுங்கிறது எங்க அம்மா சொல்லிக்கிற மாதிரி அது நம்ம கையில கிடைச்ச களிமண் மாதிரி, அதை எப்படி வேணாலும் உருவாக்கலாம். இந்த விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிதான் அந்த குழந்தைய என்ன செய்யறாரு, அந்த செடி என்ற கதாபாத்திரத்தை இந்த சமூகத்துக்கு தேவையான மிகச்சிறந்த குடிமகனாக மாற்றுகிறார். நம்ம சொல்லிக் கொடுக்கறதான வளரும். இன்னைக்கு உன்னை படிச்ச பட்டதாரிகள் மனசுல இனம் என்கிற சாக்கடை ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவோ படிச்ச மேதாவியா இருக்கான், மனசுல எங்கோ ஒரு ஓரத்துல என்ன ஊட்டி இருக்கு, இனம் என்கிற பாகுபாடு சாக்கடை ஒட்டி கொண்டுதானே இருக்கு. அந்த சாக்கடையை அகற்ற வேண்டும் என்ற நோக்குல மிக எளிமையாக குழந்தைகளுக்கு இந்த சிறுகதையை யார் நகர்த்துகிறார் அப்படின்னா சரவணன் நகர்த்தி செல்கிறார். எளிமை. நம்ம கிட்ட இருக்க குழந்தைங்க நம்மளை விட அறிவாளின்னு சொல்ற மாதிரி அந்த குழந்தைய ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா, அம்மா இது எனக்கு பிடிச்சிருக்குமா, நான் இதை கட்டிக்கிறேன்னு அந்த குழந்தை சொல்லல. அதுக்கு என்ன காரணம் தேட ஆரம்பிக்கும். அதுதான் இந்த சமூகத்துக்கு தேவையான மிகச்சிறந்த கருத்து. இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ தேவையற்ற கருத்துக்களை புகுத்துகின்ற சமூகத்துல மிகச்சிறிய வித்து எதுன்னு சொல்லலாம், இந்த கயிறுன்னு சொல்லலாம். கயிறு என்கின்ற நூல் ஒரு நூல், ஒரு 16 பக்கம் கொண்ட நூல். விலையும் ரொம்ப அதிகமா இல்லை, ₹1 தான், ₹1 தான். அந்த ₹1 மிக சிறப்பாக இந்த கதையை நகர்த்துகிறார். அம்மாக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய அம்மாக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் வளர்மதி என்ற கதாபாத்திரத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் சொல்லி செல்கிறார். அழகா மிக சிறப்பாக ஒரு
ஒரு கதையை ஒருவன் நகர்த்த. எப்பயுமே கதை ஒரு ஊர்ல எங்க பாட்டி நம்ம பாட்டில நம்ம கதை சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாங்க. அப்படி இல்லை. ஆரம்பிக்கும் போதே ஒரு ஓடி வரக்கூடிய ஒரு குழந்தை. அப்படித்தான் இந்த கதை ஆரம்பிக்கிறது. மிக மிக நுணுக்கமாக இனம் என்கின்ற எந்த எந்த குழந்தையும் பள்ளிக்கூடத்துல போய் நண்பர்களோட பழகுது. இவன் எந்த இனம், இவன் நாடா அப்படிங்கிற இன பாகுபாடு பார்ப்பது இல்லையா? குழந்தை மனசு இதுதான் அப்படின்னு பதிவு செய்கிறார். குழந்தைக்கு இனம் தெரியாது அப்படிங்கிறத மிகச் சிறப்பாக, நட்பு என்பது இன்றைக்கு குழந்தைகளோட மனசுல ஆழமா இருக்கு. அதுதான் இந்த சமூகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கிறது என்பதை மிகச் சிறப்பாக இந்த கதையில் ஆசிரியர் பதிவு செய்திருக்கிறார். இந்த கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுத்த அம்மா அவர்களுக்கு நன்றி. மிக மிக சிறுமையான புத்தகம் தான். எப்பயுமே சொல்லுவாங்க, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி இங்க நான் சொன்னது ஒரு பகுதி தான். அதுல இருக்கக்கூடிய அந்த கதையை நாம் அடுத்தடுத்து வாசிக்கிறப்போ அந்த அந்த உணர்வுகள் நம்மளை குத்துற மாதிரி இருக்கும். நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லித் தருமோ படிக்கிறப்போவே, அப்ப இந்த சமூகம் தான் அந்த குழந்தைக்கு சொல்லித் தருதோ, இனத்தை சொல்லிக் கொடுக்குதோ அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ள என்ன செய்ய வந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் இந்த கதை பதிவு செய்கிறது. மிக்க நன்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இன பாகுபாடு. இன பாகுபாடு தேவையில்லை என்பது. தீண்டாமை பெருங்குற்றம் சொல்ற மாதிரி பள்ளிக்கூடத்து புத்தகம் பக்கத்தையே படிக்காத மக்கள் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வரியை படிக்காம எத்தனையோ பட்டம் பெற்றாலும் அதே இனத்தோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதையெல்லாம் சாடி குழந்தைகளை அந்த அந்த விச சாக்கடையிலிருந்து விலக்கி வாருங்கள் என்று இந்த கதை முடிகிறது. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. கல்வி சூழலில் பொருளாதாரம் உள்ளிட்ட வேறுபாடுகள் கூட ஏற்றத்தாழ்வுகளை விதைத்துவிடக்கூடாது என்பதற்காக சீருடைகளை கொண்டு வந்த அறிவு சான்றோர்களினுடைய செயல்பாடு ஒருபுறம், அறிவை விதைக்கின்ற உள்ளத்தில் ஜாதியை விதைப்பது என்பது அறிவுக்கு எதிரான செயலன்றி வேற என்ன, நட்புதான் அந்த கயிறுகளை எல்லாம் அறுக்கக்கூடியது என்று மிக அழகாக குழந்தை உள்ளத்திற்கான ஒரு பாடம் போல் அமைந்த அந்த கதையை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய விஜயலட்சுமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இன்றைய நிகழ்வில் சாத்தூர் SRNM கல்லூரியுடைய பேராசிரியை முனைவர் விஜயலட்சுமி அவர்கள் விஷ்ணுபுரம் சரவணன் அவர்கள் எழுதிய அந்த கயிறு என்கிற நூலை பற்றி திறனாய்வு செய்தார். மிக சுருக்கமாக, ஆனால் அதே சமயத்தில் ஆணித்தரமாக அழுத்தமாக பதிவு செய்தது பாராட்டத்தக்கது. ஒரு ஒரு இன வேறுபாட்டை, உயர் சாதி தாழ்ந்த சாதி, இந்த வித்தியாசங்களை குழந்தை மனதில் பதிப்பதே பெரியவர்கள்தான், மூத்தவர்கள்தான். வயதிலே பெரியவர்களாக இருந்தாலும் கூட இந்த சின்ன குழந்தையினுடைய மனதிலே இந்த மாதிரி ஒரு இன பாகுபாட்டை விதைத்தது விதையை விதைத்தது போன்று என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வெறும் ₹1, ஒரு இந்திய நாணயத்தினுடைய ஒரு ஒத்தை ரூபாயில் ஒரு மிக குறைந்த 20க்கும் குறைந்த ஒரு 16 பக்கங்களை கொண்ட ஒரு சிறுகதையாக இந்த கதை கயிறு என்கின்ற அந்த நூல் விஷ்ணுபுரம் சரவணர்களால் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர்கள் எப்படி இந்த இன பாகுபாடு ஒரு இளம் வயதிலே, பிஞ்சு வயதிலே களிமண் போன்று இருக்கக்கூடிய, எப்படி வளைத்தாலும் எந்த கையாளர்களுக்கும் உள்ளாகும் அந்த குழந்தையினுடைய மனதிலே இப்படி ஒரு விஷ விதைக்கிறார்களே என்ற ஆதங்கம், குழந்தைகளுக்கு தமிழ் பெயர்களை சூட்டுவதிலே உள்ள ஒரு முனைப்பு, இந்த மாதிரி சில கருத்துக்களை அழுத்தமாக இந்த சிறு வயதிலேயே அந்த இன பாகுபாட்டை விதைத்து பெரியவர்களாக வளர்ந்த பிறகு அது இரத்தத்திலேயே ஊறிவிடுகிறது அந்த இன்றைக்கும் நாம் ஆணவ கொலை பற்றி நாம் அங்கங்கே செய்தித்தாளிலே நாம் காண்கின்றோம். இந்த பாகுபாடு பிஞ்சு குழந்தைகளுடைய மனதிலே விஷ விதையாக வளர்த்து அது விருட்சமாக வளர்ந்து பின்னாளிலே அறிவால் சாதிக்கக்கூடிய விஷயங்களை அறிவாளால் சாதிக்க முயற்சி பண்ணுகின்ற அந்த ஒரு முரட்டு கூட்டத்தை வளர்த்து விட்டோமோ என்கின்ற அந்த ஒரு கேள்வியோடு அந்த திறனாய்வு மிக சிறப்பாக அமைந்தது. ரத்தின சுருக்கமாக இந்த சமூகத்திலே புறையோடி போயிருக்கின்ற அந்த பாகுபாட்டை
சுத்தியல் குண்டு அடித்த மாதிரி இந்த திறனாய்வு அமைந்திருக்கிறது. பாராட்டுக்கள் முனைவர் விஜயலட்சுமி அவர்களுக்கும், வளமான களம் அமைத்து கொடுத்திருக்கின்ற சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாளுடைய தமிழ் துறைக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம், நன்றி, பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கருத்துரை வழங்கி சிறப்பித்த மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பாக நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 286. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா. அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா. சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சாத்தூர் ஸ்ரீ எஸ். ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் தா. விஜயலட்சுமி அவர்கள் விஷ்ணுபுரம் சரவணன் எழுதிய கயிறு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். அட்டைப்படம் குறித்த விவரணை எடுத்துரைத்தமை, ₹1 விலையில் 16 பக்கங்களை கொண்ட சிறுகதை பணுவல், ஆசிரியர் குறிப்பினை சுட்டிக்காட்டியமை, வானத்துடன் டூர், குரங்கு, கதை கதையாம் போன்ற ஆசிரியர்களின் நூல்களை இனங்காட்டியமை, கயிறுடன் வரும் குழந்தை, கணினித்துறையில் வேலை செய்யும் அம்மா, கயிறு கட்டியதற்கான காரணத்தை தேடும் குழந்தை, கயிறு கட்டுவது அழகு என கூறும் கடைக்காரர், நீல நிற கயிற்றை கட்டிக்கோள் என கூறும் தாய், அடையாளமாக மாறும் கயிறு, இளமையில் குழந்தைகளுக்கு புகட்டும் சமூக பாடம், மஞ்சள் நிறத்தில் அம்பேத்துக்கு கயிறு கட்ட நினைக்கும் செழியன், சமூக ஏற்றத்தாழ்வினை சுட்டிக்காட்டும் கடைக்காரர், ஒப்புமையானவன், எனக்கு நண்பன் என கூறும் செழியனின் மனம், காசு கொடுத்தும் தேர்வெழுத பேனா தராத கடைக்காரர், நண்பனை பிரிந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் கயிற்றினை கலற்றி விட்டு வரும் செழியன், தமிழ் பெயர்களை கதை மாந்தர்களாக தேர்வு செய்த கதையாசிரியரின் பாங்கு, குழந்தை அளவாகத்தான் சிந்திக்கும் என்று கூறியமை, இளங்குமரனார் கூறிய மேற்கோளை சுட்டிக்காட்டியமை, சுதந்திரமாக கற்றுக்கொள்ளும் சிந்தனையை வெளிக்கொணரும் தாயின் அறிவுத்திறம், இவ்வாறாக இந்நூலில் இடம்பெற்றுள்ள செய்திகளை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் எடுத்து கூறி உரையாற்றிய அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய திரு மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், சிங்கப்பூரைச் சேர்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன், திரு கோவிந்தராஜன், திரு சவுந்தரபாண்டியன், திரு ஆறுமுகசாமி, திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றி. இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. புத்தகங்கள் என்பவை நாம் கைகளில் பிடித்து கொள்ளக்கூடிய அச்சிடப்பட்ட மிக உன்னதமான மந்திரம் என்னும் சிந்தனை வரிகளோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.